ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு ஹாப்பி கோட்ஸ். இந்த வீடியோவில் என்டிட்டிஸ் பற்றி பார்க்க போகிறோம். என்டிட்டிஸ்னால் என்னென்னா HTML கோட் யூஸ் பண்ணி ஒரு சிம்பிள், ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ், ஒரு ஐகான்ஸு இல்லை ஒரு எமோஜிஸ் இதெல்லாம் வந்துட்டு HTML கோட் யூஸ் பண்ணி எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஒரு வெப்சைட்லேருந்து எடுத்துக்காமல் HTML மூலயமாவே எப்படி ஒரு க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு பேராகிராஃப் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதில் ஹாப்பின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் ஒன்று எழுதுறேன். ஹாப்பி கோட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் ஒன்று எழுதிக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் சேவ் பண்ணுறேன். எனக்கு ஹாப்பி கோட்ஸ்ன்னு டிஸ்பிளே ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு சிங்கிள் ஸ்பேஸ் மட்டும் விட்டு நான் க்ரியேட் பண்ணுறேன். எனக்கு சிங்கிள் ஸ்பேஸ் க்ரியேட் ஆயிடுச்சு. இப்போ நான் இதில் ஒரு லாங் ஸ்பேஸ் விடுறேன். இப்போ நான் சேவ் பண்ணுறேன். எனக்கு டிஸ்பிளே ஆகலை. ஃபஸ்ட்டு சிங்கிள் ஸ்பேஸில் எப்படி க்ரியேட் ஆச்சோ அதே மாதிரி தான் வந்திருக்கு. இப்போது இந்த ஸ்பேஸை வந்துட்டு நம்ம டெலிட் பண்ணிட்டு என்டிட்டிஸ் ஆட் பண்ணி எப்படி க்ரியேட் பண்ணுறான்னு பார்க்கலாம். ஆம்பர்சன் சிம்பிள் NBSP இதை யூஸ் பண்ணிவிட்டு இங்கே நான் ஒரு ஸ்பேஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போது இதே ஆம்பர்சன் சிம்பிளை நான் ஒரு காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அதை சேவ் பண்ணுறேன். எனக்கு இங்கே லாங் ஸ்பேஸ் க்ரியேட் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? HTML யூஸ் பண்ணி இந்த NBSP யூஸ் பண்ணி நம்ம ஒரு ரெண்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் இல்லை ஒரு ரெண்டு வேர்ட்ஸ் நடுவில் வந்துட்டு ஒரு ஸ்பேஸை க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த சிம்பிள். நெக்ஸ்ட்டு ஒரு லெஸர் தென் சிம்பிள் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி தான் ஆம்பர்சன் சிம்பிள் லெஸர் தென் LT லெஸர் தென் சிம்பிள் செமிகாலன் யூஸ் பண்ணிங்கன்னா லெஸர் தென் சிம்பிள் வந்துடும். இதே கிரேட்டர் தென் சிம்பிள் கிரியேட் பண்ணுறதுக்கு அதே மாதிரி ஆம்பர்சன் சிம்பிள் GT கிரேட்டர் தென் சிம்பிள் செமிகாலன். நமக்கு ஒரு கிரேட்டர் தென் சிம்பிள் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஆம்பர்சன் சிம்பிள் கிரியேட் பண்ணோன்னா அண்ட் AMP கிரியேட் பண்ணிங்கன்னா ஆம்பர்சன் சிம்பிள் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இதில் கொட்டேஷன் நான் ஒரு டெக்ஸ்ட் ஒரு சிம்பிள் ஒன்று போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு இப்போ நான் ஒரு ஹாப்பின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் ஒன்று எழுதியிருக்கேன். இப்போ இதுக்கு ஒரு கொட்டேஷன் கொடுக்கணும். அண்ட் QU இங்கே வந்துருச்சு பாருங்கள், கோட்டுன்னு சொல்லிட்டு QUOT. ஸோ நமக்கு இந்த டபுள் கோட்ஸ் வந்துருச்சு. இந்த QUOTங்கிற கோடை வந்து நான் இங்கேயும் வச்சுக்கிட்டேன். ஓகேவா? இப்போ எனக்கு டபுள் கோட்ஸ்குள்ளே அந்த டெக்ஸ்ட் வந்துருச்சு. ஓகே, இப்போ ஃபூட்டர் பார்த்தா க்ரியேட் பண்ணும்போது ஸோ அந்த காப்பிரைட் சிம்பிளுக்கு ஜஸ்ட் ஒரு ஆம்பர்சன் சிம்பிள் காப்பி இங்கே வந்துருச்சு. இப்போ இதுக்கு பக்கத்தில் காப்பிரைட்ஸ். ஓகே பாருங்கள், காப்பிரைட்ஸ் வந்துருச்சு. இந்த சிம்பிள் க்ரியேட் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ரெஜிஸ்டர் சிம்பிள் இன்னொரு பேராகிராஃப் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிட்டு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சிம்பிள் இருக்கும்ல அதே மாதிரி ஆம்பர்சன் சிம்பிள் ரெஜிஸ்டர் செமிகாலன். இந்த இடத்துல பாருங்கள் ரெஜிஸ்டர் மார்க் ஒன்று வந்துருச்சு. இதே மாதிரி ட்ரேட் மார்க்கு ஒரு மார்க் வரும்ல அதே மாதிரி ஆம்பர்சன் சிம்பிள் ட்ரேடு செமிகாலன். ஸோ ட்ரேட் மார்க் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு TMன்னு சொல்லிட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒரு பவுண்டு ஆம்பர்சன் பவுண்டு செமிகாலன். இந்த பவுண்ட் சிம்பிள் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. இதே மாதிரி யூரோ சிம்பிள் க்ரியேட் பண்ணோன்னா ஆம்பர்சன் யூரோ செமிகாலன். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம சிம்பிள்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கார்ட் சிம்பிள்ஸ் பார்க்கலாம். கார்ட் சிம்பிள்ஸில் வந்து 4 சிம்பிள் இருக்குது. ஸ்பேடு, கிளப்பு, ஹார்ட்டு, டைமண்ட்னு சொல்லிட்டு. ஸோ அதே நேமே எழுதுங்க. ஸ்பேடு இங்கே வந்துருச்சு பாருங்கள், ஸ்பேட்ஸு செமிகாலன். சேவ் பண்ணுறேன். எனக்கு அந்த ஸ்பேடு சிம்பிள் க்ரியேட் ஆயிடுச்சு. இப்போ அதே மாதிரி ஆம்பர்சன் கிளப்பு இங்கே வந்துருச்சு. கிளப்பு இன்னும் ஆம்பர்சன் ஹார்ட்டு செமிகாலன். நெக்ஸ்ட் ஆம்பர்சன் டைமண்ட். ஸோ நம்ம கார்ட்ஸில் யூஸ் பண்ணுற 4 சிம்பிள்ஸும் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். ஜஸ்ட் அந்த கிளப்பு, ஸ்பேடு, ஹார்ட், டைமண்ட்ஸ் யூஸ் பண்ணி கார்ட்ஸில் க்ரியேட் பண்ணியிருக்க அந்த சிம்பிள்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஆரோ மார்க்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு ஆம்பர்சன் சிம்பிள் லெஃப்ட் ஆரோ, லெஃப்ட் சைடில் இருக்கிற ஆரோ. ஸோ லெஃப்ட் ஆரோ செமிகாலன். ஸோ இது லெஃப்ட் சைடில் ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும் இந்த ஆரோ. ஓகேவா? இந்த சைடு லெஃப்ட் சைடு. இதே அப்பர் ஆரோ க்ரியேட் பண்ணோன்னா ஆம்பர்சன் சிம்பிள் U ஆரோ செமிகாலன். ஓகே, அப்பர் ஆரோ. இதே ரைட் சைடில் ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும்னா ஆம்பர்சன் சிம்பிள் RARR. ஓகே, இது ரைட் சைடில் ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு டவுன் சைடில் ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்குன்னா D ஆம்பர்சன் DARR செமிகாலன்.
இது டவுன் சைட்ல ஃபேஸ் பண்ண மாரி இருக்கும் இந்த ஆரோஸ். ஸோ இந்த ஆரோஸ் யூஸ் பண்ணி HTMLல நம்ம ஆரோ கீஸ வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இதுலயே வந்துட்டு எமோஜிஸும் கிரியேட் பண்ணிக்கலாம் HTML யூஸ் பண்ணி. இன்னொரு பேராகிராஃப் ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டு, ஆம்பர்சாண்ட் சிம்பல் #128 512 சாரி 512 செமிகோலன். ஓகேவா? இப்போ பாருங்க. நமக்கு ஒரு எமோஜி வந்து கிரியேட் ஆயிருச்சு. இதே இந்த சிம்பிள்ஸ், நம்பர்ஸ வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருந்தோம்னா, நமக்கு டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எமோஜிஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கும். இப்போ நான் அத அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு, ஜஸ்ட் அந்த லாஸ்ட் நம்பர மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டே வரேன். 3 அண்ட் 4 5 6 7 ஜஸ்ட் அந்த லாஸ்ட் நம்பர் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டே வந்திருக்கேன். 2 3 4 5 6 7ன்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எமோஜிஸ் கிரியேட் ஆயிருக்கு பாருங்க இந்த மாதிரி. ஓகேவா? இதுலயே வந்துட்டு ஹார்ட்ஸ் கிரியேட் பண்ணோம்னா அதே மாதிரி தான். ஆம்பர்சாண்ட் சிம்பிள் #128 525 செமிகோலன். இங்க பாருங்க ஹார்ட் எமோஜிஸ் கிரியேட் ஆயிருச்சா? இதே எனக்கு ஹார்ட் எமோஜி மட்டும் தனியா வரணும் அப்படின்னா ஜஸ்ட் காப்பி அண்ட் பேஸ்ட் 525 பதிலா 521 சேவ். இந்த மாதிரி நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எமோஜிஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இது பக்கத்துலேயே வந்துட்டு இன்னொரு எமோஜி கிரியேட் பண்ணலாம். ஹார்ட் எமோஜி 128 151 ஓகேவா? சேவ். இந்த மாதிரி ஹார்ட் எமோஜிஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸை சேஞ்ச் பண்ணி போட்டு நமக்கு என்னென்ன சிம்பிள்ஸ் வேணும், ஒரு ஒரு நம்பர்ஸ்க்கும் ஒரு ஒரு எமோஜிஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணியே வந்துட்டு HTML கேரக்டர்ஸ், இந்த HTML என்டிட்டிஸ் யூஸ் பண்ணியே வந்துட்டு நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எமோஜிஸ், ஹார்ட்ஸ் அந்த மாதிரிலாம் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் யூஸ் பண்ணுற சம் ஆஃப் தி எமோஜிஸ் வந்து இதெல்லாம் ஜஸ்ட் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு, ஸ்பேஸிங்க்கு நிறைய காமனாக யூஸ் பண்ணுறது ஸ்பேஸிங்க்கு தான். அதுக்கப்புறம் இந்த காப்பிரைட்ஸ், இந்த ரெஜிஸ்டர்ட் ட்ரேட் மார்க்ஸ் இதெல்லாம் வந்து காமனாக யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த கொட்டேஷன் மார்க்ஸ், அப்புறம் இந்த ஆரோ மார்க்ஸ், இந்த சிம்பிள் எமோஜிஸ் எல்லாம் வந்துட்டு காமனாக யூஸ் பண்ணுறது. These are some of the entities in HTML. Thanks for watching. Happy coding.